மருத்துவ குணம்னு எடுத்தபோது சின்ன வெங்காயத்துல தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு, பெரிய வெங்காயத்துல கிடையாது. அதே மாதிரி அதுல உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது மருந்து குணமாக்கக்கூடிய மருத்துவ பகுதிகள் அப்படிங்கிறது வந்து சின்ன வெங்காயத்துல தான் ஜாஸ்தி. அதே மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் வந்து சின்ன வெங்காயத்துல தான் அதிகமா இருக்குது பெரிய வெங்காயத்தை விட. அதனால பெரிய வெங்காயம் மோசம்னு கிடையாது, பயன்படுத்தக்கூடியது தான். ஆனா மருத்துவ பயன் எடுக்கும் போது சின்ன வெங்காயம் தான். நோய் எதிர்ப்பாற்றல், ஆண்மை பெருக்கம், அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை வந்து ஒரு மாதிரி ரத்த ஓட்டத்தை சீர் செய்தல், இரத்த குழாயினுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துதல், இதயத்தை பலப்படுத்துதல், சர்க்கரை நோயை மீட்டு கொண்டு வருதல், ரத்த அழுத்தத்தை இயல்பாக்குதல், மாதிரி ஏராளமான நன்மைகள் வந்து வெங்காயத்துல இருக்கு. சின்ன வெங்காய சாறு எடுத்து நம்ம குடிச்சோம்னாலே பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே குடிக்கலாமா டாக்டர்? சாறு எடுத்து அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாதவங்க வந்து தேன் கலந்து சாப்பிடலாம். எந்த அளவு சாப்பிடலாம்? இப்போ வந்து ஒரு 50 கிலோ எடை உள்ளவங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 30 மில்லி குடிக்கலாம். 30 மில்லி சாறு, அதில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 50 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் 50 ml வரைக்கும் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். கூடுதபட்சம் 50 ml, அதிகபட்சம் 50 ml தான். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. 30 மில்லி, அதாவது மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். ஓகே. தினமும் ப்ரிவென்டிவாக குடிக்கிறவங்க அப்படின்னாச்சுன்னா சும்மா ஒரு 2 வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டாலே போதும். இப்போ வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்றேன்னு சொல்றதுனால கேட்குறேன், இப்போ ஒரு வெங்காயத்தை முழுசா ஒரு நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்றாங்க, பெரிய வெங்காயத்தை. அது சரியா இல்லை அது ஏதாவது அது மாதிரி ஏதாவது அவசியம் இருந்தா சாப்பிட்றது தான். அப்படி இல்லைன்னா நமக்கு பெரிய வெங்காயம் பொதுவாக மருத்துவத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்றதுனால இந்த நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத விட சின்ன வெங்காயம் நம்ம வந்து நிச்சயமா ஒரு 10 வெங்காயம் வரைக்கும் கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் சாப்பிட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் வாயில, அது போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெங்காயத்துல வாயில ஸ்மெல் வர்றதுக்கு மறுபடியும் அதுல உள்ள சல்ஃபர் கண்டென்ட் தான். பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ், குறிப்பாக வெங்காயத்தில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறது தான் அந்த ஸ்மெல் வாயில் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் வந்து புதினா இலையை கடித்து சாப்பிட்றது வெங்காயம் சாப்பிட்ட பிறகு, அதுக்கப்புறம் மோரை கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்துட்டு பல் இடுக்குகள் எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு துப்பணுன்னு அவசியம் முழுங்கிக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து கொஞ்ச நேரம் பண்ணியிருந்து முழுங்கலாம். எலுமிச்சை சாறு அது கொஞ்சம் தண்ணீரில் கலந்து அதை கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்துட்டு முழுங்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் அந்த அந்த ஸ்மெல்லை குறைக்கிறதுக்கான உள்ள வழிகளை பண்ணலாம். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த எல்லாம் வாட்டர் சால்யூபிள் தான். இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் அது உமிழ்நீர்லேயே கரைஞ்சி போயிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இருந்தாலும் நம்ம வேகமாக அதை மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா இந்த முறைகளை பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ சின்ன வெங்காயத்துலையும் சரி பெரிய வெங்காயத்துலையும் சரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மேலே வந்து அந்த கருப்பு கலரில் வரும், அது ஃபங்கஸ் தானே டாக்டர்? அது ஒரு ஆமாம் ஃபங்கஸ் மாதிரி. அது அப்படியே போட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? இல்லை அது வேண்டியது இல்லை. அதை வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய அறிவுரை அப்படிங்கிறது அதை வந்து தூக்கி தூர போட்டுருங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயத்தில் இதெல்லாம் தான் அழுகிருக்கும், அதை அழுகுன இதில் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய இதழ் நல்லா தானே இருக்குன்னு அதை வெட்டி சமைப்பாங்க. அந்த மாதிரி பண்றது அது என்ன பண்ணுவோம்னா சேஃப்டிக்கு ஒரு 2 இதெல்லாம் கூடுதலாக எடுத்துடுறது. எடுத்துட்டு வெட்டிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை சுத்தியலும் பார்த்துட்டு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பயன்படுத்தலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த வெட்டினது அப்படிங்கிறத சொல்றதுனால நான் சொல்றேன், வெங்காயம் உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது. வெங்காயத்தை உரிச்சிட்டு அதே மாதிரி வெளியில ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. ஓகே. ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய சில விதமான நுண்கிருமிகள் அதில் போய் சேர்றதாக சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால உரிச்ச உடனே என்ன செய்வாங்க, சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்க அப்படியே சமையல் போட்டுட்டே இருப்பாங்க. அதனால வெங்காயம் நிறைய தேவை அப்படின்னா, நிறைய தேவையா இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஒன்று சேர்ந்து ஒரே சமயத்தில் உரிச்சு வேகமாக அதை சமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. அதுதான் அதோட ஒட்டி அதை உரிச்ச வெங்காயமே கடையில் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா வாங்குறது. அப்படியே டாக்டர்? நான் இன்னும் பார்க்கல, அதுக்கும் சோம்பேறி ஆயிட்டாங்களா மக்கள்? ஆயிட்டாங்க. எல்லாம் மக்களை சோம்பேறி ஆக்க என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா நலம் குறையுது, கண்டிப்பா உடல் நலம் குறையுது. அதான் அதை உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால அந்த இல்லை பார்த்தேன் சில இடங்களில் டப்பாக்களில் உரிச்ச வெங்காயம் உடைச்சி வைத்திருக்கிறாங்க. அது வெளிநாடுகளில் பார்த்தேன், இங்கே இன்னொன்று இருக்கிறாங்க நான் இன்னும் பார்க்கல. ஸோ அது ஏன்னா அங்கே வந்ததுன்னா இங்கே வந்துடும் சீக்கிரம் இல்லையா? ஸோ அதனால அது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியம், நேரம் எதுக்கு முக்கியம் கொடுப்பீங்க?
உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுடைய டைம் எடுத்துக்கிறேன், அல்லது இந்த வியாதி உங்களுக்கு வரப்போகுது, எது நீங்க இழக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க? நேரத்தை இழக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க, அல்லது நேரம் தான் எனக்கு முக்கியம், நான் அந்த வியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பீங்களா? அப்படி நினைக்க மாட்டேன். முடியாது இல்லையா? அப்ப அதுதான் நம்மளுடைய பதிலா இருக்க போகுது. கண்டிப்பா. உங்களுடைய நேரம், இந்த 5 நிமிஷத்தை வெங்காயம் உரிக்கிற நேரத்தை சேமிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம ஏற்கனவே போன இதுல கேட்ட மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? கரெக்ட். ஸோ உங்க உடல், உங்கள் நலம், உங்கள் குடும்ப நலம், இதுக்கு தான் நீங்க செய்றீங்க. அதனால அடுக்கலையில கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்துவது ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ற நேரத்தை குறைக்கும். சூப்பர் டாக்டர்.